முதல்ல ஒரு நேரடியான உண்மையை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல சமூக அடிப்படையிலான வாக்கு செலுத்தக்கூடிய முறையும் அதனுடைய தேவைகளும் இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா மிக மிக வலுவாக உள்ளது அப்படிங்கிறதா நம்மளோட பதிலா இருக்கும். ஏன்னா கேஸ்ட் பாலிடிக்ஸ் முழுக்க இன்னும் மறைஞ்சிடல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஆனா கேஸ்ட் மட்டும்தான் முடிவு செய்கிறதா எலெக்ஷனுடைய வெற்றி தோல்வியை அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியாது. 2026 மிக முக்கியமான ஃபார்முலா அப்படிங்கிறது ஜாதி ஓட்டுகளும் வெல்ஃபேர் மிஷினரிஸாக இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் லீடர்ஷிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த தன்மையும் பிளஸ் மிக முக்கியமான கூட்டணி பலமும் இது அத்தனையும் சேர்ந்துதான் 2026 தேர்தலினுடைய முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. மொத்தமாக ஒரு பிகர் பிக்சராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்கள், தேவர்கள், கவுண்டர்கள், தலித் போன்ற சமூக வாக்குகள் பிராந்திய அடிப்படையில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறத நம்மளால அறிய முடிகிறது. மிக முக்கியமாக ஒரு வாக்காளர்களுடைய இந்த கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி அமைப்புகள், இந்த ஜாதி ஓட்டுக்கள் தான் ஒரு போட்டியாளரை தேர்தலுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த செலக்ஷனுக்கே மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஒரு புதிய மாற்றம் தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல கடந்த தேர்தல்களில் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. மெயினாக அர்பன் ஓட்டர்ஸ், நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மைண்ட் ஷிஃப்டாக இருக்கட்டும், இல்லைனா மகளிர்களுடைய வாக்கு செலுத்தக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், இல்லைனா இன்றைய இளம் சமுதாயத்தினர் வாக்கு செலுத்தக்கூடிய முறைகள்ல இன்றைக்கு அந்த கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸை உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.